வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி நம்ம ஜியோ ஃபோனில் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டால் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஆம்னிஎஸ்டி வேணும், அது நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதை பார்த்து நீங்கள் ஆம்னிஎஸ்டி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் ஜிப் ஃபைலை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணியாச்சு நண்பர்களே. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி எப்படி லாகின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமோட ஃபோட்டோ வருது. இன்ஸ்டாகிராம்னு வந்துடுச்சு ஃப்ரம் ஃபேஸ்புக்குன்னு. இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்திங்கன்னா லாகின்னு கேட்குது. லாகின் பண்ணிக்கலாம், சைன்அப் கூட பண்ணிக்கலாம் கீழே வந்தால். இப்போ நான் லாகின்னு கிளிக் பண்ணோன்னே கண்டினியூ வித் ஃபேஸ்புக்கில் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ஃபேஸ்புக்கிலே கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபோன் நம்பரு, யூசர் நம்பரு, பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோடய பாஸ்வேர்டு, ஃபோன் நம்பர்லாம் போட்டு லாகின் பண்ணுறேன். நீங்களும் இது மாதிரி லாகின் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜியோ ஃபோன் வீடியோஸ்லாம் நான் நிறைய போடுவேன், அதை பார்க்கலாம் நீங்கள். இன்னும் நிறைய ஜியோ ஃபோன் வீடியோஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இதெல்லாம் உங்களுக்கு. இந்த மாதிரி வீடியோலாம் நிறைய வரும் உங்களுக்கு. இன்ஸ்டாகிராம் எப்படி யூஸ் பண்ணுறது, ஷேரிட்டு, விமேட்ஸு, ஹலோ ஆப்பு, அதை பற்றிலாம் நான் போட போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் லாகின்னு கிளிக் பண்ணுறேன். பாஸ்வேர்டு தப்பு. லாகின் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே போகலாம். இப்போ வந்துடுச்சு, இன்ஸ்டாகிராம் லோகோ போட்டு வருது. இப்போ சேவ் யுவர் லாகின் இன்ஃபர்மேஷன் கேட்குது. வேணா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் நாட் நவுன்னு கொடுக்குறேன். இப்போ உள்ளே போயாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம ஃபோனில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி, மெசேஜ் பண்ணுறதுக்கு எல்லாமே எபிலிட்டியோடு இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு. எதானமா நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோக்கு வேணுமா நம்ம லைக் கொடுத்து பார்க்கலாம். இந்த லைக் கொடுக்குறோம் பாருங்கள். நம்ம ஃபோட்டோவில் லைக் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், அதில் தான் லைக் கொடுக்கணும்.
நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி இருக்குது, ரொம்ப ஸ்லோவாகுது. உங்கள் ஃபோட்டோலேயே டபுள் கிளிக் பண்ணி லைக் பண்ண முடில, அதில் தான் லைக் பண்ண முடியுது. ஹார்ட்டின் பட்டனில் தான் ஹார்ட்டின் கொடுக்க முடியுது. மற்றபடி நம்ம ஃபோட்டோலேயே நம்ம 2 வாட்டி கிளிக் பண்ணால் லைக் ஆக மாட்டுது. இன்னொன்று தான் கீழே இருக்கிற அந்த சர்ச் ஐக்கானுக்கெலாம் வரமாட்டுது. இது ஆரோ பார்த்திங்கன்னா சர்ச் ஐக்கான், அந்த ப்ளஸ் ஐக்கான், லைக் ஐக்கான் அதுக்கெலாம் போக மாட்டுது ஒழுங்காகவே. இப்போ இந்த அக்கௌண்ட்குள்ளே போய் பார்க்கலாம், எம்ஐ ஹோம்னு இந்த அக்கௌண்ட்குள்ளே உள்ளே போதா பார்க்கலாம். உள்ளே போனால் மேலே பாருங்கள் ப்ளே ஆகிற மாதிரி காட்டுது. இப்போ உள்ளே போயாச்சு. இந்த ஆப் பார்த்திங்கன்னா நல்லா தான் வேலை செய்யுது, இன்னும் கொஞ்சம் ஹேங்கிங் ப்ராப்ளம் தான் வருது. கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்க முடியுதா பார்க்கலாம், ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஏதாவது கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் ப்ளே ஆகுது, ஆனால் வரமாட்டுது, வீடியோ ப்ளே ஆக மாட்டுது. வெறும் அந்த வேர்டிங்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டாங்க, யூஸ் த ஆப்புன்னு காட்டுது, ஏன்னு தெரில. இப்போ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி பார்க்கலாம் அவங்க என்ன ஸ்டோரி போட்டிருக்காங்கன்னு. ஸ்டோரி போட்டது வருது பாருங்கள், லாஸ்ட் டே ஆஃப் சேல்னு வருது. என்னமோ அவங்க ஸ்டோரி போட்டதெல்லாம் பார்க்க முடியுது நம்மளால். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பு தான். ஆனால் ஹேங்கிங் ரொம்ப ஹேங் ஆகுது ஃபோனு. இதில் ரொம்ப ஸ்டக் ஆகி தான் வருது இந்த ஆப்பெல்லாம். மற்றபடி ஆப் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. எங்கள் 4 5 நம்மளால் கிளிக் பண்ண முடியல கீழே வந்து, அது முடியல, அதான் ஒரு கஷ்டமாக இருக்குது. மற்றபடி நல்லா யூஸ் ஆகுது இப்போது இந்த ஆப் பொறுத்த வரைக்கும். நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் தான். இப்போ வெளில வந்துடலாம். இப்போ ஒயிட் ஸ்க்ரீனாக மாறிது டக்குன்னு. ஆப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் வேலை செய்யுது, ஆனால் ஹேங் ஆகுது கொஞ்சம், அவ்வளோதான் ப்ராப்ளம், வேறு எதுவும் ஒன்றும் இல்லை அந்த ஆப்பில். மற்றபடி நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் தான் நான் சொல்வேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, லிங்க்கெல்லாம் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூசி ப்ரௌசர்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதை பற்றிலாம் நான் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்லாம் கொடுக்குறேன். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.